அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து சமையல் வேலையை சுருக்கமாக சிம்பிளாக வச்சுட்டு குர்ஆன் ஓதுவதில் உட்காந்துருவேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஆரம்பிச்சிட்டேன். கஹ்ஃப் ஓதி முடித்து சலவாத்தும் ஓதியாச்சு. எல்லாம் ஓதிட்டு அல்லாஹ்க்கு வேண்டி இன்றைக்கி காலையிலேருந்தே அதிக சலவாத்தும் குர்ஆன் ஓதுறது இருக்குவேன். குர்ஆன் வந்து நான் இப்போ வந்து எந்த ஜுஸ் வந்திருக்கேன்னா சூரத்துல் முக்மீன் இந்த சூறா வந்துட்டேன். நோன்பு வந்து இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி கடைசியில் நோன்பு வருது. அதுக்கு முந்தி இந்த குர்ஆனை முடிச்சுட்டு திரும்ப ஒரு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவேன். அதனால் குர்ஆனோட தொடர்புடைய தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அப்படி தினம் குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தை கொண்டு வாங்கோ. வெள்ளிக்கிழமை அதிக ஓதுங்கோ. இப்போ நம்ம சமையலை போய் பார்க்கும். சுருக்கமாக வெள்ளிக்கிழமை எல்லா வேலையுமே லகுவாக முடித்து வச்சுருங்கோ. வெள்ளிக்கிழமை நீங்கள் அதிக வணக்க ஈடுபாடுகளை உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்கோ. ஏன்னா வெள்ளிக்கிழமை அதிகமான வேலையை நான் வைக்க மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களும் தன்னுடைய வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் குர்ஆன் ஓதுங்கோ. எல்லா நாளும் உங்களுடைய இதை வணக்க ஈடுபாடுகளை அதிகப்படுத்துங்கோ. ஆனால் வெள்ளிக்கிழமை தயவு செய்து அதிகமாட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மட்டன் கிரேவி, சோறு, ரசம், அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகாய் வந்து பூண்டு ஊறுகாய். இதுதான் சிம்பிளான சமையல். அப்பளம் மட்டும் வறுக்கணும். அதுக்கப்புறமாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் இருந்து அதிகமாக நீங்கள் வந்து அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடிக்கிடுங்க. ஏன்னா நோன்பு சீக்கிரம் வருது. பிப்ரவரி கடைசியில் ரமலான் மாதம் வந்துடும். ரமலான் மாதத்தில் இதை விட பல மடங்கு நம்ம அமல்களை கூட்டணும். நான் வெள்ளிக்கிழமை வந்து எப்போதுமே வியாழக்கிழமை சாயங்காலமே வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்யணும் வைக்கணுங்கிறத பிளான் பண்ணிடுவேன். அதிகமாக குர்ஆன் தான் ஓதுவேன். இப்போ இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கணும்னு தான் அவசரமாக நான் வீடியோ எடுக்கிறேன். தயவுசெய்து வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து மணி பிளான்ட் நடுறது பார்த்துருவோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்த பிளான்ட் வந்து நடுறதை பற்றி காட்டுறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் வந்து பயான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து வாங்க சொன்னோன்னே தொழுதுட்டு இந்த பயானை கேட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி சரி அதோட மணி பிளான்ட் நடுறதையும் உங்களுக்கு காமிச்சிரும். இந்த பாருங்கள், இப்படி மணி பிளான்ட் கொப்பை எடுத்து வச்சுக்கிடுங்க. இதை வந்து இப்படி மண் போட்டாச்சுல, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க. மணி பிளான்ட் வந்து ஒரு குச்சியை வச்சோடனே வந்துடும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கணுவுலையும் ஒவ்வொரு வேர் இருக்கும் பாருங்கள். இப்போ தெரியுதா? இந்த ஒரு வேர் அந்த வேர் வந்து மண்ணில் முங்குற அளவுக்கு நட்டினா போதும். மண்ணை இப்படி அணைச்சி வைங்க. இதே ஒரு ஹோல் போடுங்க. ஹோல் போட்டுட்டு திரும்ப இதே மாதிரியே இன்னொரு கிளைய இந்த வேர் இருக்குது பாருங்கள், எனக்கு தெரியுதா? இந்த வேரோடு இப்படி அடிவரை நட்டி வச்சுருங்க. இது பல கிளைகளோடு வரும். திரும்ப கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. இப்போ நான் வந்து இதை எதுக்கு அவசரமாக காட்டுறேன்னா, இந்த மணி பிளான்ட் வந்து நான் வாங்கி 2 நாள் ஆச்சு. வாடிருன்னு தான் இன்றைக்கி அவசரமாக காட்டுறேன். இதை இப்படி உங்கள் போர்ட்டிக்கோவில் நீங்கள் வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதை வந்து ஒரு பிளான் பண்ணி இப்படி நீங்கள் வச்சு கொடி அப்படி கம்பியில் சுற்றி விடுங்க. இன்னொரு இது இருக்குது, இதை நாளைக்கு இன்னொரு பிளானில் நடணும். இதுக்கும் தண்ணி ஊற்றி வச்சிரும். இந்த மணி பிளான்ட்டில் வந்து ஒரு இது வச்சாலே போதும். பாருங்க, நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.